நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப், ட்ராப்னு எடுத்துக்கிட்டா அது ட்ராப் தான். இஃப் யூ ஆர் வல்னரபிள், they can take the chance and take the information from your side. சைபர் புல்லிங் எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அபு மாதிரி உங்கள்கிட்ட வந்து க்ளோஸா பேசுறாரு பாருங்க, ஒரு தேர்ட் பர்சன், அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இந்த சைபர் புல்லிங். ஆன்லைன்ல எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது. டோன்ட் ஷேர் எனி மணி, டோன்ட் ஷேர் யுவர் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன், ஸ்டாப் த chat, block the account and reset your password. செக்யூரிட்டியோட வீக்கஸ்ட் லிங்க்னு நம்ம சொல்றது வந்து ஹியூமன். அந்த ஏஐ விட ரொம்ப ஃபாஸ்டா வந்து இந்த சைபர் புல்லிங். ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை வந்து கேட்கும்போது அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. அதில் செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய ட்ராப். நீங்க சொல்லும் போது சோசியல் மீடியாவை விட இது வந்து ஒரு பெரிய ட்ராப். சார் இப்போ ஆன்லைன்ல ஹாய், நைஸ் ப்ரொஃபைல், ஓகே, கேன் வி பி a friend அப்படின்லாம் மெசேஜ் வருது. ஓகே, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காகவா இல்ல இது ஒரு ட்ராப்பா? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப், ட்ராப்னு எடுத்துக்கிட்டா அது ட்ராப் தான். உங்களோட தெரிஞ்ச பையன் இப்போ உங்களோட அபு வந்து உங்களுக்கு பிங் பண்றாரு, ஹாய் அபு, ஹாய் இர்ஃபான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது வந்து ஜென்யூன். ஓகேங்களா? அது ரிலேஷன்ஷிப்புக்காக பண்றாங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து ஹாய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ட்ராப். ஏன் கேக்குறேன்னா சார், சைபர் கிரிமினல்ஸ் வந்து பாஸ்வேர்டை ஹேக் பண்றதை விட ஹியூமனை தான் சார் ஹேக் இது பண்றாங்க. உண்மையிலேயே தான், உண்மையிலேயே நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம முன்னாடி 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு டாபிக் நம்ம டச் பண்ணோம். அந்த சோசியல் இன்ஜினியரிங் டாபிக் எதனால வருதுன்னா, அது வந்து ஹியூமன் மேனிப்புலேஷன். அந்த ஹியூமன் மேனிப்புலேஷன் இப்போ நிறைய நடக்குது. ஏன்னா செக்யூரிட்டியோட வீக்கஸ்ட் லிங்க்னு நம்ம சொல்றது வந்து ஹியூமன். ஸோ அந்த ஹியூமனுக்குள்ள நீங்க சொல்லுவீங்க ஒரு பிசினஸ் வந்து சார் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னா, ஒரு பர்சனுங்கிறவங்க ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, உங்களோட மணி இருக்கு, உங்க ஃபினான்ஷியல் வேல்யூ, உங்களோட ரெப்புடேஷன், உங்க ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் உங்க 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 ஒரு பர்சன். ஆக்சுவலி அந்த பர்சனை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணலாம். ஸோ உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களை வந்து இன்ஃபர்மேஷனை நான் எடுத்தேன்னா நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டாவே ஆகலாம். ஓகே 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 சார். இதுல மாட்டிக்கிறவங்க பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப இதுல மாட்டுறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதே தான் சார், சைபர் புல்லிங். அதை பத்தி தான் சார் நம்ம வந்து நீங்க சொன்னது வந்து இதுல வந்து ட்ராப் ஆகுறது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ், மொபைல் யூஸ் பண்றவங்க. இப்ப நம்ம கும்பகோணத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்கு, நீங்க இங்க இருந்து தஞ்சாவூர் டிராவல் பண்றீங்கன்னா உங்க சோசியல் மீடியால அப்டேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எனக்கு இன்ஃபர்மேஷன் அதுல இருந்தே கிடைச்சிருச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேனிப்புலேட்டிங் தி ஹியூமன் அண்ட் ட்ராக்கிங் their social activities and making the relationship and getting some benefit out of it comes under cyber bullying. ஸோ நீங்க அந்த டாபிக் கரெக்டா வந்துட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல நான் இன்னும் அந்த கொஸ்டினே கேட்கல, நீங்க அதை ஃபுல்லா எனக்கு வந்து எடுத்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டீங்க சார். அதே தான் சார். இந்த சைபர் புல்லிங்கிறது வந்து எப்படி சார் ஆரம்பிக்குது? சைபர் புல்லிங் எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க எதுல அதிகமா ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களோ, ஃபேஸ்புக்லயோ இல்ல ஒரு லிங்க்டின்லயோ உங்களோட ஆக்டிவிட்டியை பார்ப்பாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பே இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது, இப்போ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது ஒரு ஃபேன்சியான ஒரு ஃபேஸ் இல்ல ஒரு ஃபெமிலியரான ஃபேஸை வச்சு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க ஓகே இவங்க நம்ம ஃபெமிலியரா இருக்காங்க அக்செப்ட்னு சொல்லி கொடுத்துருவீங்க. பட் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் வந்து மெல்லமா உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, ஹாய் சொல்லுவாங்க, பொலைட்டா வந்து ஒரு நல்ல எப்படி இருக்கீங்க, உங்களோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகுறது தான் இந்த சைபர் புல்லிங். அதுல வந்து டீனேஜர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அந்த இதுல தான் இருக்கிறாங்க. சொல்ல போனீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில தான் இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டே ரன் ஆகுது. ஸோ அதனால இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு அட்ராக்டிவ் லொகேஷனா இருக்கிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ணி they are starting the cyber bullying. ஓகே 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 சார். அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஹாய் கூட வந்து பெரிய ஒரு ட்ராப்பா வந்து இருக்கு நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஹாய்னு சொன்னாங்க, ஃபெமிலியர் ஃபேஸ் தான். அதுக்கப்புறம் உங்களோட என்டையர் அக்கௌண்ட்டை பார்த்தாங்க, உங்களோட அக்கௌண்ட் மாதிரியே அவங்க இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல வந்து உங்களோட டூப்ளிகேட்டா இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி, நான் ஒரு கஷ்டப்படுறேன்,
ஒரு இது மாதிரி என்ன நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, என்னோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நீங்க நிறைய மணி வாங்கினதை பார்த்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா எனக்கே கூட நடந்திருக்கு சார். நீங்க சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஞாபகமே வருது. இல்ல என்னோட சர்க்கிள்ல நிறைய பேர் அதை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சைபர் செக்யூரிட்டி, சைபர் செல்லுக்கு வந்து எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணணும், அதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டா நான் ஆல்வேஸ் கிவ் அவேர்னஸ் அண்ட் சஜஷன் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது கரண்ட் மார்க்கெட்ல இது பெரிய ட்ரெண்டா இருக்கு பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா. எக்ஸாக்ட்லி சார். சைபர் புல்லிங்ல வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா ஏதாச்சும் இருக்கா சார்? சார் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா நிறைய சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு டீனேஜர் எக்ஸாம்பிளா எடுத்துங்க. அவர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டார். லவ் ஃபெயிலியர் ஆனதும் அவர் என்ன நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கும்போது அவர் லோன்லியா ஃபீல் பண்ணும்போது அதை வந்து ஒரு பெனிஃபிட்டா எடுத்து அந்த சமயத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து அலைன் பண்ற மாதிரி இருந்து உங்களோட இன்டர்னல் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி உங்கள்ட்ட இந்த மணி வாங்குறது. உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களோட டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறது. உங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டா போதும், அந்த ஃபோன் நம்பர் வாங்கும்போது அதோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறது. இது மாதிரி வந்து உங்களோட பெனிஃபிட்டை வந்து இது மாதிரி விஷயத்துல நிறைய எடுக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என் ரிலேட்டிவ்லயே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு லாட்ரி, ஆன்லைன் லாட்ரி ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதில் செய்யும்போது அது வந்து ஒரு பெரிய ட்ராப். நீங்கள் சொல்லும் போது சோசியல் மீடியாவை விட இது வந்து ஒரு பெரிய ட்ராப். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் வந்து கனெக்ட் ஆனாங்க. நான் இது மாதிரி லாட்ரி போட்டேன், இது மாதிரி நான் இது பண்ணுவோம், உங்களோட ட்ரஸ்ட் நான் இதில் ஜெயிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பைக்கையே அவர் வித்து 75,000 அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். ஸோ இது மாதிரி ட்ரஸ்ட், ஏன்னா ஒரு ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை வந்து கேட்கும்போது அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. அந்த அட்ராக்ஷனை வந்து பெனிஃபிட்டா எடுத்துட்டு ஆக்சுவலா வந்து அவங்க ஆப்போசிட் கிடையாது, அவங்க வந்து த்ரெட் ஆக்டர்ஸ். அவங்க உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஃபேக் ஆஃப் டீப் ஃபேக் லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம். டீப் ஃபேக்ல எப்படின்னா அவங்க பர்சன் தான், ஆனா அவங்க பர்சன் இல்லை. அதே மாதிரி டூப்ளிகேட் போட்டோஸ் எல்லாம் கொடுத்து நிறைய கேசஸ். நீங்க வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சொல்லாதீங்க, ஒரு நாளைக்கு thousands ஆஃப் கேசஸ்ல இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய நியூஸ்ல கேட்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா இஷ்யூஸுக்கும் எங்கேருந்து பேக் உங்களுக்கு வருது அப்படின்னா சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவோட சைபர் புல்லிங் தான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க மூவ் பண்றது தான். ஓகே 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 சார். இப்போ இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல வந்து யாரெல்லாம் சார் டார்கெட்டா இருக்காங்க? ஸோ ஆல்ரெடி நீங்க மென்ஷன் பண்ணதான், யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, லோன்லி பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு ஜாப் சீக்கர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலே. ஏன்னா ஜாப் சீக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் எல்லா சோசியல் மீடியாவிலையும் அவங்களோட ப்ரொஃபைலை கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படி. அதை வந்து ஒரு வல்னரபுளா எடுத்துட்டு போய் அதை மேனிப்புலேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது. உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும், உங்க ரிலேட்டிவோட டீட்டெயில்ஸ் வேணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் லோன்லி பீப்புள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி உங்களோட மைண்டையே மேனிப்புலேட் பண்றாங்கல்ல. இதுல வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்க வந்து இவங்க தான் அதுல மாட்டுவாங்க அப்படிங்கிறது இல்லை. இஃப் யூ ஆர் வல்னரபிள், they can take the chance and take the information from your side. ஸோ அந்த பெனிஃபிட் தான் வந்து சைபர் புல்லிங்ல பெரிய சேலஞ்சா இருக்கு இப்போதைக்கு. சைபர் கிரிமினல்ஸ் வந்து டெக்னாலஜியை மட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, பீப்புளையும் வந்து ரொம்ப இது வந்து. தட்ஸ் வை நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஹியூமன் இஸ் த வீக்கஸ்ட் லிங்க் ஃபார் த செக்யூரிட்டி. ஸோ எப்பொழுதுமே வந்து ஹியூமனோட மென்டாலிட்டி. எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேனே, நம்ம நிறைய படத்துல பார்ப்போம், ஒரு லேடி வந்து ஒரு சீனியர் அஃபீஷியல்ஸ்கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவங்கள மேனிப்புலேட் பண்ணி அவங்களோட டாப் சீக்ரெட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேருக்கு நேரா போய் ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு 10 months அவங்களோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, சைபர் புல்லிங்கை வச்சு ஆட்டோமேட்டிக்கா சோசியல் மீடியாவில் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஈஸியா இப்போ வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. நம்ம ஏஐ டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்க, அந்த ஏஐ விட ரொம்ப ஃபாஸ்டா வந்து இந்த சைபர் புல்லிங் போயிட்டு இருக்கு. ஓகே 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 சார். சோஷியல் மீடியாவை பார்த்து தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன் வந்து சைபர் புல்லிங்ல வந்து இருக்காங்க, கேப்சர் ஆயிட்டாங்கிறது வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது? ஸோ இது வந்து சைபர் புல்லிங்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா, ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்டட் பர்சன் சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வந்து மணி இஸ் த மெயின் மேட்டர். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னோட மொபைலுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சியான இடத்துல இருக்கிறேன்
அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து உங்களை பார்த்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்கு உங்களோட சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட இன்டர்னல் டீடைல்ஸ் கொடுங்க, ஒரு போட்டோகிராஃபி கொடுங்க, ஒரு இன்டர்னல் போட்டோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை வந்து ஒரு வெப்பனா எடுத்துட்டு போய் உங்கள்கிட்ட ரேன்சம் கலெக்ட் பண்றது, மணியை கலெக்ட் பண்றது, திஸ் ஆல் சிம்டமா நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் மணி கேட்பாங்க, உங்களோட இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, உங்களோட சர்க்கிள்ல வந்து நீங்க எப்படி உங்களோட எமோஷனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் யுவர் சிம்டம் ஆஃப் வாட் சைபர் புல்லிங் இஸ் ஸ்டார்டட். இந்த மாதிரியான ஒரு டாக் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கனாலே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறது நல்லது. யாரு வந்து யாருக்கிட்ட பேசுறாங்கிறது தான் இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட் அபு உங்கள்கிட்ட பேசுறாரு, ஹாய் ஹலோ இப்படி பண்றேன்டா அங்க போறேன்டான்னு சொல்றதுங்கிறது தனி. இதுவே வந்து மூணாவது பர்சன் வந்து உங்கள்கிட்ட இவ்வளவு க்ளோஸ் அபு மாதிரி உங்கள்கிட்ட வந்து க்ளோஸா பேசுறாரு பாருங்க, ஒரு தேர்ட் பர்சன், அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது இந்த சைபர் புல்லிங். இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா சார், ஒரு ஃபோன் இல்லாத காலத்துல வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து பேசி அப்படியே எல்லா விஷயத்தையும் கறக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவை வச்சு எல்லாத்தையும் வந்து அதேதான் அதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. ஒரு நான் உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், ஒரு டீ கடையில பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காருவாரு, உங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டே இருப்பாரு. கேட்டுட்டு போய் அந்த பையன் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லி நம்ம எப்படி உங்களை வந்து உங்களோட இமேஜை வந்து கொலாப்ஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி இதுல வேற லெவலா உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க, மணியை கலெக்ட் பண்றாங்க, உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து உடைக்கிறாங்க 2 பேருக்குள்ள. ஸோ இது எல்லாமே நடக்கிறது தான் சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்ல வந்து விக்டிம் ஆகாம இருக்கிறதுக்கு பீப்புள் வந்து என்ன சார் பண்ணணும்? அஸ் அ சைபர் செக்யூரிட்டி பர்சனா நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ட்ரஸ்டட் பர்சனுக்கு மட்டும் சோசியல் மீடியாவில் நீங்க பேசும்போது ட்ரஸ்டட் பர்சன் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. ஒரு ட்ரஸ்டட் பர்சன் வந்து உங்களோட முகம் தெரிஞ்ச ஆளுங்க யாரும் வந்து உங்களுக்கு ஹாய் ஹலோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஓகே. டோன்ட் ஷேர் எனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், எதோட உங்களோட இன்னர் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இன்டர்னல் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் ஷேர் பண்ணாதீங்க யாரும். இன் பர்சன் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா, ட்ரஸ்ட் வர்தி பர்சனா இருந்தா நீங்க பண்ணலாம். சோசியல் மீடியாவில் வர எதுலையுமே நீங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்க. யாரும் லிங்க் அனுப்புறாங்க, ஒரு போட்டோ அனுப்புறாங்க, இதை கிளிக் பண்ணுங்க இப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நீங்க நம்பாதுங்க. தட்ஸ் கம்ஸ் அண்டர் த ஃபிஷிங் பார்ட். ஸோ அதெல்லாம் வந்துமே சோசியல் இன்ஜினியரிங் அட்டாக்ல வரதுனால, ஸோ நீங்க ஒரு ட்ரஸ்டட் பர்சன் நினைச்சு யாருக்கும் வந்து ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபி கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து யாரும் கேட்டாங்க, நான் இங்கதான் இருக்கிறேன் இந்த ஓடிபியை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாங்களும் கொடுக்காதீங்க. எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. அதாவது ஒரு சிம்பிள் ஹேபிட்ஸ் தான், இதை வந்து கரெக்டா பண்ணிட்டாலே நம்ம வந்து நம்மள சேஃபா வச்சுக்கலாம். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ யாராச்சும் வந்து இந்த ட்ராப்ல சிக்கி இருக்காங்க, ஸோ அதை வந்து இவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணி வெளில வர முடியும்? கரெக்டிவ் மெஷர் தான் இதுல வந்து, டிடெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் வராது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டீங்க இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களை கரெக்டிவ் மெஷர்ஸ்க்கு நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க இது மாதிரி ஒரு சைபர் புல்லிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சேட்டை நிறுத்துங்க, உடனே ஸ்டாப் பண்ணுங்க, அவங்கள பிளாக் பண்ணுங்க, உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இந்த சேட்டுங்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கலா சைபர் புல்லிங்கிறீங்க. பிளாக் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ரிப்போர்ட் சச் கைண்ட் ஆஃப் மலிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ ஃபைனலாக சோஷியல் மீடியா யூசர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து நீங்க ஒரு அவேர்னஸாக சொல்லணும்னா என்ன சார் விஷயம் இதில் சொல்லுவீங்க? ஆன்லைன்ல எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தி கிடையாது. டோன்ட் ஷேர் எனி மணி, டோன்ட் ஷேர் யுவர் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன். நீங்க உங்களுக்கு அது மாரி எது சஸ்பீஷியஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, as I mentioned, stop the chat, block the account and reset your password. ஓகேங்களா? மணின்னு வந்து ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாரு, தேர்ட் பர்சனா இருந்தா யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ ட்ராப். இன் பர்சனா உங்களோட தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா உங்க முகத்துக்கு நேரா கேட்பாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இல்ல எனி எமர்ஜென்சி யூ வேலிடேட் த ஆத்தரைசேஷன், தென் மூவ் ஃபார்வர்ட். ஓகே சார். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக். இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த டாபிக் மாதிரி நம்ம வந்து அடுத்து ஒவ்வொரு பீப்புளுக்கு தேவைப்படுற எல்லா அவேர்னஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம் சார். ஸோ தேங்க்ஸ் இர்ஃபான். இந்த டாபிக் நீங்க வந்து என்கிட்ட கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால கொடுத்துருக்கிறேன். வேற எதுவும் கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.